மெடிடேஷன் இப்போ தான் அப்போ தான் பண்ணணுன்னு எந்த ரூலும் இல்லை. நீங்கள் காலையில் எழுந்த உடனே நைட்டில் படுக்கும்போது மாத்திரம் கம்பல்சரி பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா உங்கள் ஆஃபீஸில் ஸ்நாக்ஸ் டைம், லன்ச் டைம் கொடுக்கும்போது அங்கே ஒரு 5 minutes 10 minutes கூட மெடிடேஷன் செய்யலாங்க. ஐயோ எனக்கு டைம் இல்லை, ஐ கேனாட் டூ, நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் எங்கே மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் காமிங் டவுன் ஆர் செல்ஃப். நம்மளை காம் டவுன் பண்ணின்னு நம்ம எனர்ஜிஸ் எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணின்னு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டே போகணும். இப்போ நம்ம ஹிமாலயாவுக்கு போய் உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ண வேண்டாம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே சமையல் பண்ணும்போது ஒரு 5 minutes எடுத்துக்கோங்க. சாப்பாடு ஆகுது, ஒரு 5 minutes அங்கே ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துக்கோங்க. 2 minutes போதும், 1 minute போதும். அப்போது உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. லாங் டைம் உட்காந்தாக்கா அதோடைய பெனிஃபிட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் யாருக்கு 5 minutes கூட மெடிடேஷனுக்கு உட்கார முடியாதோ அவங்க இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் பசங்க கூட மெடிடேஷன் பண்ணால் நாலேஜ்ன்றது நல்லா கெயின் ஆகி அவங்க மறக்காத படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் இப்போ தான் அப்போ தான் பண்ணணுன்னு எந்த ரூலும் இல்லை. நீங்கள் காலையில் எழுந்த உடனே நைட்டில் படுக்கும்போது மாத்திரம் கம்பல்சரி பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா உங்கள் ஆஃபீஸில் ஸ்நாக்ஸ் டைம், லன்ச் டைம் கொடுக்கும்போது அங்கே ஒரு 5 minutes 10 minutes கூட மெடிடேஷன் செய்யலாங்க. ஐயோ எனக்கு டைம் இல்லை, ஐ கேனாட் டூ, நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் எங்கே மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் காமிங் டவுன் ஆர் செல்ஃப். நம்மளை காம் டவுன் பண்ணின்னு நம்ம எனர்ஜிஸ் எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணின்னு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டே போகணும். இப்போ நம்ம ஹிமாலயாவுக்கு போய் உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ண வேண்டாம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே சமையல் பண்ணும்போது ஒரு 5 minutes எடுத்துக்கோங்க. சாப்பாடு ஆகுது, ஒரு 5 minutes அங்கே ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துக்கோங்க. 2 minutes போதும், 1 minute போதும். அப்போது உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. லாங் டைம் உட்காந்தாக்கா அதோடைய பெனிஃபிட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் யாருக்கு 5 minutes கூட மெடிடேஷனுக்கு உட்கார முடியாதோ அவங்க இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் பசங்க கூட மெடிடேஷன் பண்ணால் நாலேஜ்ன்றது நல்லா கெயின் ஆகி அவங்க மறக்காத படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள்.